ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாட்டு மருத்துவ பயனுள்ள மூலிகைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது இஞ்சி தான் பார்க்க போறோம். இஞ்சி வந்து நம்ம செரிமானத்திற்கு ரொம்ப சிறந்தது. வாந்தி, வயிற்று வலியை நம்மளுக்கு குறைக்கும். இதுதானா அப்படின்னா இஞ்சி வந்து என்ன பண்ணலாம், காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப உடம்புல வந்து வீக்கம், வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்திரிக்கவே முடியாம ரொம்ப ஜாயிண்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா காலையில ஒரு இஞ்சி டீ குடிக்கலாம். நம்ம ஒரு 100 ml வாட்டர் வச்சுட்டு சுடுதண்ணி வச்சுட்டு அதுல ஒரு 1 இன்ச்சுக்கு இஞ்சியை நல்லா நச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை நல்லா பாயில் பண்ணி கொஞ்ச நேரம் இறக்கிட்டு இளஞ்சூட்டோட கொஞ்சமா ஹனி, நல்ல ஒரு தேன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல மூலிகை தேனா நம்ம எடுத்து காட்டு தேனா அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு ஒரிஜினல் தேனா எடுத்து கலந்து ஒரு ஸ்பூன் கலந்து நம்ம குடிக்கும் போது ரொம்ப எந்திரிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மூட்டுக்குள்ளேயே அசைக்க முடியல, எனக்கு ரொம்ப கை கால்லாம் வீக்கமா இருக்குது, ஜாயின்ஸ் எல்லாம் மூட்டுக்கு கை மடக்க முடியல, காலை மடக்க முடியல, எல்லாமே முதுகு தண்டு வலிக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து காலையில நம்ம இந்த மாதிரி ஒரு எழுந்த உடனே நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இதை நம்ம குடிக்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் வலி வந்து நம்மளுக்கு பெயின் எல்லாம் இல்லாம நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம பெயின் இல்லாம அன்னைக்கு நாள் அந்த ஒர்க் வந்து நம்ம செய்ய முடியும். நம்ம வந்து அந்த பெயின் எல்லாம் இல்லாம இருக்கும், நம்மளுக்கு உடம்பு வலியும் நம்மளுக்கு கம்மியாகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சுக்கு பத்தி பார்க்க போறோம். சுக்கு என்ன பண்ணோம், வாய் தொல்லையை தவிர்த்து நம்ம வலியும் சரி செய்யறது அந்த சுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், அந்த சுக்க வந்து ரொம்ப உடம்பு வலி, ரொம்ப வந்து உடல் உழைப்புனால அதிகமான வலி, இல்லை இதே மாதிரி நான் சொல்ற மாதிரி ரொம்ப ஜாயிண்ட் பெயின், முதுகு வலி, இடுப்பு வலி, இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னாக்கா நல்ல ஒரு அகன்ற பாத்திரத்துல நல்ல வெந்நீர் வச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டோ இல்லை வந்து ஜுரம் வந்து இது மாதிரி ரொம்ப உடம்பு வலினால இருக்கிறவங்களோ இல்லை வாத வலியினால ரொம்ப உடம்பு வலியினால இருக்கிறவங்களோ என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு நல்ல ஒரு தளம் தண்ணி கொதிக்கும் போது நல்லா தூண்டிச்சு சுக்கை வந்து நல்லா நச்சு போட்டுட்டு நல்ல கொதிக்கிற தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு டவல், நல்ல ஒரு கனமான டவலை வந்து நல்லா பிழிஞ்சு அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்கும் போது அந்த இடத்துல ஒரு நல்ல வலி நிவாரணி மாதிரி நமக்கு கிடைக்கும். சுக்குடைய பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம எல்லா ஒரு வலி நிவாரணி மாத்திரை எடுக்கிறதால வந்து நமக்கு உடனே நம்ம ஒரு வலி நிவாரணி மாத்திரை போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது அந்த ஒரு வலி வந்து நமக்கு ஒரு ஒரு சொல்யூஷனா இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வலியை போடும் போது அது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த வலி இருக்கும், மற்றபடி திருப்பி அந்த வலி இதெல்லாம் பண்ணும் போது கொஞ்சம் நமக்கு வலி வந்து பெயின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்தது வந்து சீரகம் என்ன பண்ணோம், சீரகம் குடல் சுத்தம் செய்து வாயு தொல்லையும் சரி பண்ணது, வலியையும் நம்மளுக்கு அகற்றோம். நிறைய சாப்பிட்றதால உண்ட உணவு வந்து சரியாமை ஆகாம நம்மளுக்கு வாயு அங்கங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அங்கங்க பிடிச்சிக்கும், முதுகுல பிடிச்சிக்கும், வயிறுல பிடிச்சிக்கும். சில பேருக்கு சாப்பிட்ட கிழங்கு வகைகள் சாப்பிட்டுருக்கலாம், பருப்பு வகைகள் சாப்பிட்டுருக்கலாம், அசைவ உணவுகள் சாப்பிட்டுருக்கலாம். இந்த மாதிரி வந்து உடல் உழைப்பே இல்லாம ஒரே இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட்டதால வந்து சில இடத்துல அங்கங்க கேஸ்ட்ரிக் குடிமானங்கள் வந்து பிடிச்சிக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நல்ல காலையில எழுந்தோடனே நம்ம இதே மாதிரி ஜீரக வாட்டர் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஒரு 2-3 வாட்டி நம்ம ஜீரக தண்ணியெல்லாம் குடிக்கும் போது நம்ம உடம்புல வந்து வாயுவெல்லாம் இந்த வெளியேறி நமக்கு வயிறு வந்து ஃப்ரீ ஆகும். நமக்கு உடனே நம்ம வந்து பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுக்காம உடனே போய் ரொம்ப சில பேர் வந்து உடனே போய் டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் பண்றது அது இதெல்லாம் இல்லாம நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு
பாட்டி வைத்தியம். பாட்டி போனோடனே வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏய் போய் சீரகம் தண்ணி குடிப்போ அப்படின்னுவாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ஜீரகம் போடுவாங்க, கொஞ்சம் சுடு தண்ணியில அதை குடிப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அந்த வாயில இருக்கிற வாயு எல்லாம் சரியாயி, செரிமானமும் சரியாயி நல்லபடியா ரிலீவ் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து இனிமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது நம்ம வந்து வீட்டுல இருக்கிற அடுக்கலையில அஞ்சரைப்பேட்டையில இருக்கிற எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து அந்த அஞ்சரைப்பெட்டிக்குள்ளேயே நம்மளுடைய அத்தனை தீர்வுகளும் இருக்கு நமக்கு. அதெல்லாம் நம்ம வந்து எது எதுன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்போது அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யும் போது அந்தந்த ப்ராப்ளம் வந்து சரி வந்துடலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கறது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம்னா கருஞ்சீரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கருஞ்சீரகம் என்ன பண்ணோம், புண் வலி மற்றும் அந்த புழு தொல்லைக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது. ஓகேங்களா? இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் என்ன பண்ணும், கருஞ்சீரகம் வந்து இந்த கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரியா கழிவுகள் வெளியாகாம இருக்கிறவங்களுக்கும், கழிவுகள் நிறைய இருக்கும், தேங்கி இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டிமார்கள் வந்து குழந்தை பிறந்தனே ஒரு லேகியம் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த கருஞ்சீரகம் உருண்டைன்னு தருவாங்க, உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு. இந்த மாதிரி குழந்தை பெற்ற உடனே அந்த ஒரு 21 டேஸ் கொடுக்கும் போது அந்த வயிற்றுல இருக்கிற அந்த கழிவுகள் எங்கெல்லாம் வந்து வயிறு குத்தல், குடைச்சல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து உருண்டைங்க பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. அது குழந்தை பிறந்து வந்தோடனே இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணோம்னாக்கா அந்த வயிறு வலி, வயிறுல இருக்கிற அந்த ஓரங்கள்ல அழுக்கு ஒட்டி இருக்கிறது, நிறைய தூரம் போகாம வயிறெல்லாம் பெருசா இருக்கிறது, இதெல்லாம் போய் வயிறு வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இந்த நம்ம கருஞ்சீரகமும் நம்ம எடுத்துக்கலாம். ஓமம் அடுத்தது. ஓமம் என்ன பண்ணோம், உடல் புழுக்கள், அதுக்கப்புறம் வாயு தொல்லை அகற்றி உடனடியாக நிவாரணம் தரும் ஓமம். ஓமமும் அதே போலதான் நமக்கு ரொம்ப கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அசிடிட்டி, இது மாதிரி வாந்தி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒரு 200 ml வாட்டர் வச்சுட்டு அதுல வந்து ஓமத்தை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி, கொதி வர நிலையில தண்ணியில வந்து அந்த ஓமத்தை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஓமத்தை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே இறங்கணுன்னே அந்த தண்ணியை ஒண்டி குடிக்கணும். கொதிக்கிற தண்ணியில ஓமத்தை போடக்கூடாது. நல்ல கொதி வர நிலையில தளன்னு கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிட்டு அந்த நம்ம ஓமத்தை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு அதுல இருக்கிற அந்த சத்துக்கள்லாம் பிரிஞ்சு கீழே வந்த உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வெதுன்னு குடிக்கும் போது அந்த வாயு எல்லாம் நமக்கு பிரிஞ்சு நம்ம அந்த அசிடிட்டி எல்லாம் போயிட்டு வயிறு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் நமக்கு. நம்ம தேவையில்லாம கடினமான உணவுகள் வந்து அசைவ உணவுகள்லாம் சாப்பிடும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். குழந்தைங்கள் வந்து ரொம்ப பிஸ்கெட் சாப்பிட்றதாலேயோ மாவு பொருட்கள் சாப்பிட்றதாலேயோ குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நடக்கும். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த ஒரு அஞ்சரை பெட்டியில இருக்கிறது இந்த ஓமம், ஜீரகம் இதெல்லாம் வச்சு செய்யும் போது குழந்தைங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையான இப்ப இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இலையை பத்தி பார்க்க போறோம். புதினா இலை என்ன பண்ணும், நல்ல குளிர்ச்சி தரும், வயிறு புண்ணு இந்த மாதிரி வலியை எல்லாம் குறைக்கும். புதினா ரொம்ப வாய் துர்நாற்றம் இருக்கிறது, ஒரு மாதிரி வந்து வேர்வைகள் ரொம்ப இருக்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப வந்து எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நைட்ல கூட நம்ம நல்ல புதினா டீ, நல்ல ஒரு புதினா வந்து நல்ல ஒரு 200 ml வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 10 புதினாவை போட்டுட்டு சும்மா பனங்கல்கண்டு கூட போடலாம். அதுல பனங்கல்கண்டு போட்டுட்டு நல்லா வடிகட்டி குடிக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு காமா இருந்து நல்ல ஆழ்ந்த ஒரு உறக்கமும் வரும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. இதெல்லாம் வந்து அனுபவத்துல கண்ட நம்ம எல்லாமே செய்யறதுதான். அப்புறம் கறிவேப்பிலை. கறிவேப்பிலை என்ன பண்ணும், உடல் நச்சுக்களை வந்து நீக்கும், உடல்ல இருக்கிற நச்சுக்களை நீக்கும், புழு தொல்லையையும் குறைக்கும். கறிவேப்பிலை என்ன பண்ணலாம், கறிவேப்பிலையை வந்து மோர்ல இப்போ சம்மர் சீசன் அதிகமான ஒரு அக்னி வெயில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம அது மோர் நல்ல ஒரு 3 கரண்டி நல்ல புளிக்காத தயிர் நம்ம எடுத்துட்டு அன்னைக்கு நம்ம புளிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, காலை நைட் புளிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மோர் அந்த தயிரை வந்து மார்னிங் எடுத்து ஒரு நல்ல ஒரு 2-3 கரண்டி, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி
நல்ல வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நீங்க நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சமா தயிர் போட்டு நிறைய தண்ணி போட்டுட்டு ஒரு மசாலா மோர் மாதிரி குடிக்கும் போது அப்பா அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். உடம்பு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் காலையிலேயே உங்களுக்கு. ரொம்ப உடம்புல எல்லாம் வெயில் நல்ல ஒரு எரியறது கொள்றதெல்லாம் இல்லாம நீங்க நல்ல ஒரு நம்ம ஒரு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த மசாலா மோர் மாதிரி எடுக்கும் போது நம்மளுக்கு கருவேப்பிலை வந்து பசங்க தூக்கி போட மாட்டாங்க. அதை எல்லாமே கிரைண்ட் பண்ணிடுறோம். நம்ம கொத்தமல்லி, புதினா நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். அந்த வெயில் தாக்கத்துல இருந்து நம்ம வெளியே வருவோம். அது இல்லாத அந்த கருவேப்பிலை என்ன பண்ணும், நல்ல ஒரு முடி வளர்ச்சியை கொடுக்கும். புதினாவும் அதே போலதான். அதுல இஞ்சி, பெருங்காயம், கேஸ்ட்ரிக் வந்து நல்லா வந்து இதுவாகும். இது ஒரு மசாலா மோர் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் வெயிலுக்கு. அதுக்கப்புறம் எலுமிச்சையும் இது போலதான். எலுமிச்சை ரொம்ப வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில எழுந்தா ஒரு நல்ல பவுல் ஃபுல்லா தண்ணியில வந்து வெதுன்னு தண்ணியில வந்து நல்ல ஒரு எலுமிச்சப்பழம் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஹனி, நல்லா ஒரு தேனை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிக்கும் போது நல்ல ஒரு வெயிட் லாஸுக்கு வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கும் நல்ல ஒரு மருத்துவ இதுவா இருக்கும். உங்களுக்கு எலுமிச்சை வந்து விட்டமின்ஸ் நல்லா இருக்கு, அதுல குடிக்கும் போது நல்லா இருக்கும். அதே மாதிரி கற்றாழை என்ன பண்ணும், உடல் புண்களை வந்து ஆற்றும், மலச்சிக்கலை சரி பண்ணும். இந்த கற்றாழை எடுக்கும் போது இப்ப இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவும் இந்த நம்மளுடைய உணவை வந்து கிடைக்கக்கூடிய இதுவாகவே தான் சொல்லியிருக்கேன். இந்த கற்றாழை வந்து நம்ம ஜெல் எடுத்து நம்ம வந்து மோர்ல மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். பட் வந்து ஆஸ்மா, வீசிங் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். மற்றபடி கற்றாழை என்ன பண்ணலாம், நம்ம ஜெல்லாவும் எடுத்து நம்ம தலைக்கு வந்து அதுல என்னென்ன போடணும், அது சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கற்றாழையில வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில ஒரு பேக் மாதிரி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரம், ஒரு 30 நிமிஷமோ விட்டு நம்ம தலையை நல்லா பண்ணும் போது அவ்வளோ ஒரு நல்ல கண்டிஷனரா, இயற்கையான கண்டிஷனர் கிடைக்கும். தலைமுடி நல்லா ரொம்ப பளபளன்னு நல்ல முடியும், நல்ல ஒரு பொடுகு கிடுகு, எரிச்சல், அரிப்பு, இந்த வெயில் காலத்துல கோடையில வந்து ரொம்ப அரிப்பு, தலையெல்லாம் வந்து ஒரு டேண்ட்ரஃப் இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இவ்வளோ ஒரு 10-15 டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று செஞ்சு பாருங்க. சரி இவ்வளவும் இந்த பண்ண முடியலன்னா கூட ஒவ்வொரு நாளைக்கும் இந்த குடிநீர்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 2-3 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறோம், வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 பேர், 6 பேர், 7 பேர், இல்ல ஒரு 3 பேரா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு காஸ் பீஸ்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு துணியை வந்து வச்சு அதுல வந்து கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நீங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒரு ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பண்ணி அந்த மூட்டை மாதிரி கட்டி அந்த சுடுதண்ணிக்குள்ள போட்டுட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கீழே இறங்கி நம்ம அதை குடிக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாம நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். நமக்கு தேவையில்லாம இந்த கிருமிகள் அட்டாக் ஆகுறதெல்லாம் அட்டாக் ஆகாம நம்ம வந்து நல்ல ஒரு எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் பண்ணும். அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து நல்ல எனர்ஜியா இருக்கலாம். இந்த குடித்த நீர் குடிக்கிறதால நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க. நிறைய கொடுத்துருக்கேன் நானு. நன்றி. ஹலோ நன்றி. ஹலோ ஃபுல்லா பவர் கட்டா ஒண்ணுமே இதுவா இருக்கு சிக்னல். ஓகே சார். இதுல எவ்வளவும் கொடுத்துருக்கேன். நம்ம அஞ்சரைப்பேட்டையில இருக்கிறதெல்லாம் இதெல்லாமே செஞ்சு பார்த்து எல்லாருமே நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செஞ்சு பார்ப்பீங்கன்ட்டு நான் இது பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார். கேக்குதுங்களா சார்? ஹலோ தேங்க்யூ, முடிச்சுக்கலாம்.